கோபால் எஸ் அப்படின்ற யூடியூபர் சார் வானத்துல தெரிகிற 3 நட்சத்திரங்களை பத்தி சொல்லுங்க அப்படி சொன்னாரு. இன்னைக்கான வீடியோல நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓரியன் கான்ஸ்டலேஷன் என்பது வான் மத்திய ரேகையில் அமைந்துள்ளது. இதனை வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும். ஓரியன் என்பது கிரேக்க புராணங்களில் வரும் வேட்டைக்காரரின் பெயர். இந்த ஓரியன் கான்ஸ்டலேஷனில் ரிஜல், பெட்டல்ஜியஸ், ப்ளூ ஒயிட் மற்றும் ரெட் சூப்பர்ஜெயின் போன்ற பிரகாசமான நட்சத்திரங்கள் உள்ளது. ஓரியன் கான்ஸ்டலேஷனில் இருக்கும் 3 நட்சத்திரங்களை ஓரியன் பெல்ட் என்றழைக்கின்றனர். இதில் இருக்கும் 3 நட்சத்திரத்தை சீட்டா, எப்சிலான் மற்றும் டெல்டா என்கின்றனர். இந்த சீட்டா என்பது பூமியில் இருந்து 800 ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. இது நமது சூரியனை விட 1,00,000 மடங்கு அதிக பிரகாசமானது. இதில் வரும் கதிர்வீச்சானது யூவி கதிர்கள். இதனை மனிதன் வெறும் கண்களால் பார்க்க முடியாது. எப்சிலான் தோராயமாக 1340 ஒளியாண்டு தொலைவில் பூமியில் இருந்து இருக்கிறது. நமது சூரியனை விட 2,75,000 முதல் 8,32,000 மடங்கு பிரகாசமானது. இது நமது சூரியனை விட 30 முதல் 64.5 மடங்கு பெரியது. டெல்டா ஓரியன் என்பது பல நட்சத்திரங்களின் கூட்டு அமைப்பு. இது நமது சூரியனில் இருந்து 1200 ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. பூமத்திய ரேகையொட்டி வாழும் நமக்கு இரவு நேரங்களில் இவை நம் தலைக்கு மேலே தெரியும். ஓரியன் பெல்ட்டிற்கு கீழ்ப்பகுதியில் ஒரு பிரகாசமான பகுதி உண்டு. அதனை ஓரியன் நெபுலா என்கின்றனர். இந்த பகுதியில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த பகுதியில் தான் நட்சத்திரங்கள் பிறக்கிறது. இதனை முதலில் ஹபிள் ஸ்பேஸ் தொலைநோக்கி 2006இல் துல்லியமாக படம் பிடித்தது. இதன் அடிப்படையில் ஓரியன் நெபுலா பகுதி 124 ஒளியாண்டு அளவுடையது என்பதை கண்டுபிடித்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.